ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏதவ்யோ தீர்த்தத்வதः தத்வா தேகம் புனர்ஜன்ம மோக்ஷத்வாமி வாச்சஸ்வாமி. இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னென்றால், இந்த பிறவியிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட ஆன்மா ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏதவ்யோ தீர்த்தத்வதः, ஒரு ஒழுங்கு இன்மையாக அது செல்லுகின்ற பொழுது தத்வா தேகம் புனர்ஜன்ம, அந்த உடல் அந்த ஆன்மா மீண்டும் ஒரு பிறப்பெடுக்கும். தத்வா தேகம் புனர்ஜன்ம மோக்ஷத்வாமி வாக்ஷத்வாமி. இந்த பிறவியிலே நாங்கள் செய்கின்ற நன்மைகள் தான் எங்களை முடிவெடுக்கும் மோட்சத்துக்கு கொண்டு செல்வதா அல்லது மறுபிறப்புக்கு எங்களை தள்ளப்படுத்த போகின்றதா என்பதை நிர்மாணிக்கும். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. இந்த மகா சிவராத்திரியினுடைய முக்கிய தன்மைகளிலே ஒன்று, இனி ஒரு பிறவி வேண்டாம், அப்படி பிறப்பினும் உனை மறவாது இருக்க வேண்டும். இது சான்றோர் வாக்கு. மகா சிவராத்திரி ஏன் நாங்கள் நித்திரை தியாகம் செய்கின்றோம், ஏன் நாங்கள் இந்த பூஜைகளில் எல்லாம் 4 கால பூஜைகள் இருக்கு, யஜுர் சாம அதர்வணம், இந்த 4 கால பூஜைகள் செய்யப்பட்டு சுமார் 64 லட்சம் வருடங்கள், இனி வரப்போற 64 லட்சம் வருடங்கள் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த மகா சிவராத்திரி செய்கின்றோம். 4 காலங்கள். கணக்குல கொஞ்சம் நான் வீக், அதால நீங்களே அதை பெருக்கி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு மகா சிவராத்திரியிலே 64 லட்சம் வருடம். அது என்ன 64 லட்சம் வருடம்? அது என்னென்ற அந்த கணக்கு வந்தது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது 64 லட்சம் வருடங்கள். அந்த 64 லட்சம் வருடங்களுக்கு இனி வரப்போற புண்ணிய ஸ்தானத்தை ஒரு சிவராத்திரியிலே நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். தூக்கம் மறந்து பசி மறந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நம சிவாய நம சிவாய அக்ஷரம் 5 அக்ஷரங்களை மட்டுமே உச்சரிக்கின்ற பொழுது, அழகான கோயில், கையிலே வெண்ணெயை வைத்துக் கொண்டு நாங்கள் நெய் களைய தேவையில்லை. சிவன் கோயில் ஒன்றை நோக்கி ஓட தேவையில்லை. இங்கே 108 சிவன்களும் இருக்கிறார்கள். அதிலும் காசியிலே இருக்கின்ற 1,08,000 சிவனிலே 1,08,000வது சிவனை காணவில்லை. அதையும் விட்டு வைக்கவில்லை என்ற கேட்கக்கூடாது. அதனுடைய விளக்கம் தரப்படும். இந்த மகா சிவராத்திரி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, உங்கள் எல்லோருடைய காலத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நேரம் எடுக்க முடியாது. இந்த சான்றோர் வாக்கொண்டு இருக்குது, ஒரு கருத்து உண்டு. சான்றோர் வாக்கில்லை, ஒரு கருத்து. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், காசி. காசியிலே காகம் கரையாது, காகம் தன்னுடைய குரலை வெளிப்படுத்தாது. ஏன்? மாடு முட்டாது. ஒரு உளவியல் கருத்தொன்றிற்கு சிவப்பு கலர் உடுப்பு உடுத்தினால் மாடு முட்டும். ஆனால் காசியிலே மாடு முட்டாது. ஏன்? மூன்றாவது, பல்லி கத்தாது. வீட்டுக்குள்ள போனோம்னு சொல்லி சொன்னா எங்கேயாவது ஒரு திசையிலிருந்து பள்ளி கத்தும். உடனே என்ன செய்வோம்? அதுவும் 6 மணிக்கு பிறகு சொல்லி சொன்னா எந்த திசையிலிருந்து கத்துன்னு பார்ப்போம். அது நன்மையா தீமையா, வரவா செலவா, வரவுக்கு வாய்ப்பில்லை, வரவா செலவா என்றதை பார்ப்போம். அதே போல இந்த காசியிலே பள்ளி கத்தாது.
முக்கியமான நிகழ்வு போன வருடம் 3ஆம் மாதம் 24ஆம் திகதி என்ன நிகழ்வு நடந்தது? உங்களோட நேரத்தை கொஞ்சம் எடுக்கிறேன்னா, போன வருடம் 2024ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 24ஆம் திகதி எங்களுடைய ஆதியாத்மக நாதேஸ்வரருடைய கும்பாபிஷேக நிகழ்வு வந்திருந்த எல்லா அடியார்களும் கவனித்திருப்பீர்கள். நாங்கள் அந்த குடமுழுக்கு செய்தவுடன் திடீரென்று மேகம் கருத்தது, மிகப்பெரிய ஒரு மழை பெய்தது. அது கும்பாபிஷேகத்திலே கட்டாயம் நடக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. இரண்டாவது, கருடன் எங்களுடைய ஆலயத்தின் மேலே பறந்து கொண்டிருந்தார். அந்த கருடன் காசியிலே பறக்க மாட்டார். ஏன்? ஒரு மிகப்பெரிய சிவனுக்கும் ஆஞ்சநேயனுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பை சொல்லக்கூடிய ஒரு கருத்து. சுருக்கமாக முடிக்கிறேன். ராமபிரான் ராவணனை அழித்ததும், அடியார்கள் வடிவா கவனியுங்கள், ராமபிரான் ராவணனை அழித்ததும் பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ராமபிரான் ஆளாகிறார். என்ன காரணம்? ராமர் அரசன், ராவணன் பிராமணன். அப்ப ஒரு பிராமணனை அழித்தால் அது பிரம்மஹத்தி தோஷம். அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை இல்லாமல் செய்வதற்கு எங்களுடைய தெய்வங்களிலே 5 பேர் மிகப்பெரிய ஒரு திருட்டு வேலையை செய்ய இருக்கிறார்கள். அதுக்காக கேட்கறே இல்ல, சாமி அவங்களே செய்யக்கூடாது, நாங்க செய்யக்கூடாது. எங்களுடைய தெய்வங்களிலே 5 பேர் திருட்டு வேலை செய்ய இருக்க போகிறார்கள். இந்த காசி மாநகரத்தை காவல் காப்பது கால பைரவர். எங்கேயாவது இந்த கேள்விப்பட்ட மாதிரி இல்லையா? காசி கால பைரவர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம், இல்ல எங்கேயாவது ஒரு படத்துல பார்த்திருப்போம். இப்பவும் பிடிபடவில்லை என்று சொல்லிச்சுன்னா நானே சொல்கிறேன், நான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி. அந்த படத்திலே சொல்லப்படுகின்றது காசியை காவல் காப்பது கால பைரவர். இந்த கால பைரவர் இரவு 1 மணியில இருந்து 3 மணி வரைக்கும் தூங்கி விடுவார். அதனாலே தான் அந்த நேரத்திலே எந்த பூஜைகளும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது, செய்தாலும் அதற்குரிய பலன் இல்லை. இந்த கால பைரவர் அந்த 2 மணி நேரம் நல்ல நித்திரை ஆயிட்டார். ராமபிரானுக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை எடுக்க வேணும். 1,08,000 சிவலிங்கங்கள் இருக்கின்றது காசியிலே. அதிலே 108வது சிவலிங்கம் பிரம்மஹத்தி தோஷத்தை எடுக்கக்கூடியது. ஆஞ்சநேயனுக்கு தெரியாது இதுல எது பிரம்மஹத்தி தோஷத்துக்குரிய சிவலிங்கம் தெரியாது. முதலாவது கருடன் சொல்றார், அந்த சிவனுக்கு, அந்த சிவலிங்கத்துக்கு மேலே நான் பறக்கிறேன். காகம் சொல்லுது, கால பைரவர் தூங்கின உடனே நான் கத்துறேன். இரவுல காகம் கரையுமா? காகம் கரையாது. ஏன்? கால பைரவருடைய சாபம் 6 மணி, சூரியன் மறைந்த பிறகு காகத்தால் கத்த முடியாது. 1 மணி, இரவு 1 மணியிலிருந்து 3 மணி வரை காகம் கரைந்து அனுமான் ஆஞ்சநேயனுக்கு தகவலை கொடுக்கிறது, இந்த இடத்துக்கு கிட்டே வா. ஆஞ்சநேயன் வந்துட்டார். அப்போ நிறைய இருக்கிறது தெரியவில்லை. பள்ளி உடனே என்ன செய்கிறது? சிவனுடைய தலையிலே இருந்து அவர் கத்துகிறார். ரைட், சிவனை கண்டுவிட்டாச்சு. இப்ப அந்த சிவனை எடுப்பதற்கு என்ன செய்கின்றோம்? கும்பாபிஷேகத்துக்கு முதல்ல ஒரு கோயிலில் இருக்கின்ற விக்கிரகத்தை நாங்கள் கலட்டுவதாக இருந்தால் என்னென்று கலட்டுறோம்? ஒரு பசுமாடு, அதற்கு தர்பை கயிறை கட்டி நாங்கள் எடுக்கின்றோம்.
அங்கே அந்த மாடு என்ன செய்கிறது? அந்த 108வது சிவனை முட்டி விடுகிறது. அந்த சிவன் அசைகின்றார். ஆஞ்சநேயன் சுலபமாக தூக்கி கொண்டு வந்துட்டார். இப்ப இதுல அந்த சிவலிங்கத்தை திருட்டுத்தனமாக கொண்டு வந்தது ஐவர். இங்கே உங்களுடைய கிளென்டில் நகரமே சேர்ந்து அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள். 5 பெருசா என்றாலும் கால தாமதம் காரணமாக சில விஷயங்கள் நான் அவதானித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் என்று விரும்புகிறேன். கால தாமதமும் 12 மணிக்கு எங்களுடைய லிங்கோத்பவ பூஜை ஆரம்பிக்க இருப்பதாலும் தொடர்ந்து உங்களுடைய நிகழ்வுகளும் இருப்பதாலும் இது சம்பந்தமாக மீண்டும் ஒரு முறை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். லிங்கோத்பவர் ஒரு அன்பர் சொன்னார், அடியையும் நுனியையும் தேடி சென்ற நேரம்